வெல்கம் டு சாரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோ. நான் உங்கள் அஜய் ஹாசினி. பொதுவாக எப்போவுமே தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு பியூட்டிஃபுல்லான காம்பினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மியூசிக் கம்போசர், டைரக்டர், அப்படி இல்லைனா மியூசிக் கம்போசருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க வந்து லிரிசிஸ்ட். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் வந்துட்டு ஒரு ஜென்ரேஷனில் மாறிக்கிட்டே வந்தாலும் அந்த காலத்து பாடல்கள் அப்படின்னு எடுத்து பார்க்கும்பொழுது இந்த காம்பினேஷனை இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய டீனேஜர்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக அந்த வார்த்தைகளுக்காகவே பாடலை கேட்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த பாடல் வரிகளுக்காகவும் சரி, இசைக்காகவும் சரி நிறைய பேர் அடிமையாகவும் ஆயிருக்காங்க. ஒரு சில நேரங்களில் நிறைய காம்படிஷன்ஸ்லையும் வந்து இந்தந்த பாடல்களை தேர்ந்தெடுக்கும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷன் தான் சூப்பர் டூப்பர் ஹிட்டான காம்பினேஷனாக அமைஞ்சிருக்கும். அது எப்படி அமையுது, எதனால் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் மீறி ஒரு பாடல்களையும் ஒரு வழி இருக்கும், ஒரு கருத்து இருக்கும். அதே சமயத்தில் இந்த பாட்டை கேட்டால் ரொம்ப அப்படி சூதிங்கான ஒரு எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய பாடல் வரிகளை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்துட்டு ஒரு பிளெஸிங் அப்படின்னு தான் சொல்லலாம். நம்ம இந்த ஜென்ரேஷனில் இந்த பாடல்கள் எல்லாம் கேட்குறதே ஒரு மிகப்பெரிய பிளெஸிங். அப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான காம்பினேஷன் கொண்ட பாடல்கள் தான் இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிறீங்க. ஸோ மேபி இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் இந்த க்ளூவை கொடுத்தா அடுத்து வரப்போகிற 3 பாடல்கள் தான் உங்களுக்கு உண்டான ஒரு க்ளூ. ஸோ யார் அந்த 2 காம்பினேஷன் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் வரப்போகிற முதல் 3 பாடல்கள் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் MSV அவர்களுடைய இசையில் KJ யேசுதாஸ் அவர்கள் பாடிய அவள் ஒரு தொடர்கதை இந்த திரைப்படத்திலிருந்து தெய்வம் தந்த வீடு. இந்த பாடலை தொடர்ந்து கண்ணதாசன் வரிகளில் MSV அவர்களுடைய இசையில் SP பாலசுப்ரமணியம், S ஜானகி அவர்கள் பாடிய சிப்பி இருக்குது பாடல் வறுமையின் நிறம் சிவப்பு. இந்த பாடலையும் தொடர்ந்து கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் MSV அவர்களுடைய இசையில் TM சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பட்டிக்காடா பட்டணமா இந்த திரைப்படத்திலிருந்து அடி என்னடி ராக்கமா இந்த பாடலை கேட்க போறீங்க. ஒன்லி ஆன் சாரேகாமா தமிழ். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. இந்த ஊரென்ன சொந்த வீடென்ன, இந்த ஊரென்ன சொந்த வீடென்ன, ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, இல்லை என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தானா, தெய்வம் செய்த பாவம் இது போடி தங்கச்சி, கொன்றால் பாவம் தின்றால் போச்சு இதுதான் என் கட்சி. ஆதி வீடு அந்தம் காடு இதில் நான் என்ன, அடியே நீ என்ன ஞான பெண்ணே, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. கோயில் இதில் என்ன அபிஷேகம், உன் மனமெங்கும் தெருக்கூத்து பகல் வேஷம், கள்ளிக்கென்ன முள்ளில் வேலி போடி தங்கச்சி, காட்டுக்கேது தோட்டக்காரன் இதுதான் என் கட்சி. கொண்டதென்ன கொடுப்பதென்ன இதில் தாய் என்ன, மணந்த தாரம் என்ன ஞான பெண்ணே, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன.
தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம். மண்ணை தோண்டி கண்ணீர் தேடும் அன்பு தங்கச்சி, என்னை தோண்டி ஞானம் கண்டேன், இதுதான் என் கட்சி. உண்மை என்ன பொய்மை என்ன, இதில் தேன் என்ன, கடிக்கும் தேள் என்ன, ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது, திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி. சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது, கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாத்தி. சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது, திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி. சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது, கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாத்தி. எப்படி சந்தங்கள் நீயன சங்கீதம் நானாவேன். சந்தங்கள் நீயனால் சங்கீதம் நானாவேன். சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது, திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி. சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது, கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாத்தி. Come on, say it once again. சிரிக்கும் சொர்க்கம் தங்கத்தட்டு எனக்கு மட்டும். ஓகே அப்படியா? தேவை பாவை பார்வை நினைக்க வைத்து, நெஞ்சில் நின்று நெருங்கி வந்து, பியூட்டிஃபுல். மயக்கம் தந்தது யார்? தமிழோ அமுதோ கவியோ? சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது, திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி. சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது, கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாத்தி. சந்தங்கள் நீயனா சங்கீதம் நானாவே. இப்ப பார்க்கலாம். மழையும் வெயிலும் என்ன, உன்னை கண்டால் மலரும் முள்ளும் என்ன. அம்மாடியோ ரதியும் நாடும் அழகிலாடும் கண்கள், கவிதை உலகம் கெஞ்சும், உன்னை கண்டால் கவிஞர் இதயம் கொஞ்சும். கொடுத்த சந்தங்களில் என் மனதை நீ அறிய நான் உரைத்தேன். கொடுத்த சந்தங்களில் என் மனதை நீ அறிய நான் உரைத்தேன்.
சங்கம் இருக்குது கவிதை பாடி கலந்திருப்பது இப்போது சிப்பி இருக்குது முத்தம் இருக்குது திறந்து பார்க்க நேரம் வந்தது இப்போது சிந்தை இருக்குது சங்கம் இருக்குது கவிதை பாடி கலந்திருப்பது எப்போது இந்த வார சரிகமா வீக்கெண்ட் கிளாசிக்கில் மெல்லிசை மாமன்னர் MSV மற்றும் கவி பேரரசர் கண்ணதாசன் அவர்களுடைய காம்பினேஷன். அடி ராக்கு என் மூக்கு என் கண்ணு என் பல்லு என் ரசை அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி அடி என்னடி ராக்கு அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி ₹5 மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி ₹5 மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி சின்னாள பட்டியில கண்டாங்கி எடுத்து என் கையால கட்டி விடவா என் அத்தை அவ பெத்த என் மெத்த அடி ராக்கம்மா கொத்தோடு முத்து தரவு அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு மிடிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி தெய்வான சக்கரத்து பள்ளி குரத்தி நம்ம கதையில இருக்குதடி தெய்வான சக்கரத்து பள்ளி குரத்தி நம்ம கதையில இருக்குதடி சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா கதை தினம் தினம் நடக்குதடி சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா கதை தினம் தினம் நடக்குதடி அடி தப்பாமல் நான் உன்னை சீரை எடுப்பேன் 1-2 இருக்கட்டுமே என் கண்ணு என் மூக்கு என் பல்லு என் ராஜாயே கல்யாண வைபோகமே அட பிப்பி டும் 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 பிப்பி டும் 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 பிப்பி டும் 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 அட பிப்பி 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 டும் 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 பிப்பி டும் 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 எஸ், நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோ. நான் உங்க அஜய் ஹாசினி. இந்த வாரம் தட்ஸ் நாட் அதான பியூட்டிஃபுல் காம்பினேஷன், ரொம்ப ரெலவெண்ட்டான கொஞ்சம் சென்சிபிளான ஒரு காம்பினேஷன் சொல்லலாம். MSV அவர்களுடைய பாடல்களாலேயும் அந்த பாடல்களுக்கு உயிர் கொடுத்த லிரிசிஸ்ட் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள், இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் அமைஞ்ச பாடல்கள் தான் இன்றைக்கி நம்ம சரிகமா வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோவில் கேட்க போகிறோம். அதே மட்டும் இல்லாமல் நம்ம MSV அவர்களை பற்றியும் MSV அவர்கள் கண்ணதாசன் அவர்களை பற்றி சொன்ன நிறைய விஷயங்களை பற்றியும் நம்ம இன்றைக்கி நிகழ்ச்சியில் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ அந்த வகையில் நிறைய விஷயங்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி கண்ணதாசன் சாரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதுவும் கடவுள் தமிழுக்கு தந்த கொடைதான்
கவியரசர் கண்ணதாசன். இதை வந்து நான் எந்த ஆண்டு காலத்துலேயும் எப்போ வேணாலும் கண்டிப்பாக நான் வந்து சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் எல்லார் நெஞ்சிலும் நாவிலும் குடியிருப்பவர் கண்ணதாசன் அப்படின்னு சொல்லி மெல்லிசை மாமன்னர் எம்எஸ்வி அவர்கள் புகழாரம் சுட்டியிருக்காரு. சரி, ஏன் இந்த மாதிரியெல்லாம் ஒரு பியூட்டிஃபுல் காம்பினேஷன் நடந்திருக்கு, என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே, அதுவும் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபைட்டாக இருக்கட்டும், ஒரு கான்வர்சேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் எம்எஸ்வி அவர்களுடைய இசையில் டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் பாடிய ரொம்பவும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு சூரியகாந்தி திரைப்படத்திலிருந்து பரமசிவன் கழுத்தில் இந்த பாடலை தொடர்ந்து கண்ணதாசன் வரிகளில் எம்எஸ்வி அவர்களுடைய இசையில் வாணி ஜெயராம் அவர்கள் பாடிய அபூர்வ ராகங்கள் இந்த திரைப்படத்திலிருந்து 7 ஸ்வரங்களுக்குள் இந்த பாடலை கேட்க போறீங்க ஆன் சரிகமா வீக்கெண்ட் கிளாசிக்ல. இந்த வார ஸ்பெஷல் எம்எஸ்வி அண்ட் கண்ணதாசன் காம்பினேஷன்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஷோ வித் மீ ஆர்ஜே ஹாஸ்னி. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது, அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? உனை போலே அளவோடு உறவாட வேண்டும். உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது அது சிறுமை என்பது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதான் இல்வாழ்வில் நிம்மதி ஏது? இது கணவன் சொன்னது, இதில் அர்த்தம் உள்ளது. பரம
பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி, ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி, காணும் மனிதர்
பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டிருக்கிறது சரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோல இந்த வார சூப்பர் காம்பினேஷன் MSV மற்றும் கண்ணதாசன் அவர்களுடைய பாடல்கள் கேட்டுருக்கீங்க. உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கிவிட்டால் நிழலும் கூட மிதிக்கும். இதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா காம்படிட்டிவான இருக்கிற இந்த வேர்ல்டில் அப்பா அவரே எழுதி வச்சுட்டார் அப்படின்ற போது இந்த பாட்டெலாம் கேட்கும் போது அட போங்கப்பா, லைஃப்பில் இதெல்லாம் விட நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி மனசை தேத்திக்கிட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி தான் கண்ணதாசன் அவர்களுடைய ஸ்ட்ராங்கான லிரிக்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும், மதியாதார் தலைவாசல் மிதிக்காது என்று மானமுள்ள மனுஷனுக்கு ஔவை சொன்னது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கெல்லாம் அதை பற்றி யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் லைட்டாக சங்கடமாக தான் இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையும் கொஞ்சம் அப்படி இறங்கி போனால் தான் வேலையும் நடக்கும். பட் இருந்தாலும் லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் இது. நிஜமாவே நம்மக்கிட்ட திறமை இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த பாடல் வரிகளுக்கு டெஃபினட்டாக மதிப்பு கொடுப்பாங்க. அந்த மாதிரி எந்த நேரத்துலையும் கண்ணதாசன் அவர்களுடைய பாடல்களை கேட்கும்பொழுது லைஃப்பில் ரொம்ப விரக்தியாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் அவருடைய பாடல்களை எடுத்து கேட்கும்போது நிறைய மீனிங்ஃபுல்லான, அதே சமயத்தில் ரொம்ப எளிமையான தமிழில் ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் ஒரு 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 சைக்கிள் ரிக்ஷாவோ இல்லை நார்மலாக ஒரு வண்டி கடை போட்டு சாப்பாடை கொடுக்குறவங்க இவங்க எல்லாத்துக்குமே டக்குன்னு ரீச் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பாடல்கள் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி காம்பினேஷனில் வரக்கூடிய அடுத்த பாடல்கள், முக்கியமாக பாடகர்கள் கண்ணதாசன் அவர்களை பற்றி கூறிய நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் MSV இசையில் SPB அவர்கள் பாடிய அவள் ஒரு நவரச நாடகம் இந்த பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் MSV அவர்களுடைய இசையில் SPB அவர்கள் பாடிய நான் பொல்லாதவன் படத்திலிருந்தும், கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் MSV அவர்களுடைய இசையில் KJ ஏஸ்தாஸ் மற்றும் LR ஈஸ்வரி அவர்கள் பாடிய மன்மத லீலை படத்திலிருந்து ஹலோ மை டியர் இந்த பாடலை கேட்க போறீங்க ஆன் சரிகமா வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோ. அண்ட் மறக்காம உங்களுக்கு பிடித்த ஃபேவரட் ஆர்டிஸ்ட் அடுத்த வாரம் யாரு, அவங்கள பற்றி பேசணும், அவங்கள பற்றின பாடல்களை நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஃபேவரட்டான ஆர்டிஸ்ட் பேரை போஸ்ட் பண்ணுங்கள். அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம். அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம். தழுவிடும் இனங்களில் மானினம், தமிழும் அவளும் ஓரினம். அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம். மரகத மலர் விடும் பூங்கொடி, மழலை கூறும் பைங்கிளி. மரகத மலர் விடும் பூங்கொடி, மழலை கூறும் பைங்கிளி. நிலவில் ஒளிவிடும் மாணிக்கம், நிலவில் ஒளிவிடும் மாணிக்கம், என் நெஞ்சில் தந்தே நோரிடும். ஆஹா நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம். அறுசுவை நிரம்பிய பால் குடம், ஆடும் நடையே நாட்டியம். அறுசுவை நிரம்பிய
அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம், தழுவிடும் இனங்களில் மானினம், தமிழும் அவளும் ஓரினம். அவள் ஒரு நவரச நாடகம். நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன். நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன். என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன், வீண்வம்புக்கும் சண்டைக்கும் செல்லாதவன். என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன், வீண்வம்புக்கும் சண்டைக்கும் செல்லாதவன். கைகட்டி வாய் மூடி யார் முன்னும் நான் நின்று ஆதாயம் தேடாதவன், அந்த ஆகாயம் போல் வாழ்பவன். வீரத்தை கண்டேனடி, வானத்தில் வல்லூரு வந்தாலே கோடிக்கும் வீரத்தை கண்டேனடி. ஞானத்தை பாதித்து மனத்தை சோதித்தால் நான் என்ன செய்தேண்டி? நானுண்டு வீடுண்டு நாடுண்டு வாழ்வுண்டு என்றேதான் வாழ்ந்தேனடி. நாளாக நாளாக தாளாக கோபத்தில் நான் வேங்கையானேனடி. நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன். என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன், வீண்வம்புக்கும் சண்டைக்கும் செல்லாதவன். கைகட்டி வாய் மூடி யார் முன்னும் நான் நின்று ஆதாயம் தேடாதவன், அந்த ஆகாயம் போல் வாழ்பவன். எங்கேயோ கிடக்கட்டும் எனக்கென்ன உனக்கென்னடி. எல்லாமும் இருந்தாலும் நல்லோரை மதிப்போர்கள் உலகத்தில் கிடையாதடி. இன்பங்கள் துன்பங்கள் சமமாக உருவாக இதுபோல ஆனேனடி. நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன். என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன், வீண்வம்புக்கும் சண்டைக்கும் செல்லாதவன். கைகட்டி வாய் மூடி யார் முன்னும் நான் நின்று ஆதாயம் தேடாதவன், அந்த ஆகாயம் போல் வாழ்பவன். பிப்பெரி 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 பா 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 பிப்பெரி பிப்பெரி பிப்பெரி. இந்த வார சரிகமா வீக்கெண்ட் கிளாசிக்கல் ஸ்பெஷல் ஷோ எம்எஸ்வி மற்றும் கண்ணதாசன். ஹலோ ஹலோ
Hello, my dear wrong number. Hello, my dear wrong number. கேட்கவே உந்தன் குரல் சொர்க்கம், நேரிலே பார்த்தால் என்ன வெட்கம். கேட்கவே உந்தன் குரல் சொர்க்கம், நேரிலே பார்த்தால் என்ன வெட்கம். கற்பனை ஓராயிரம், கற்பனை ஓராயிரம், ஒரு முறை பார்த்தால் என்ன. ஹலோ ஹலோ மை டியர் ராங் நம்பர். கேட்பதில் தீரும் உங்கள் தாகம், நேரிலே பார்த்தால் என்ன லாபம். கேட்பதில் தீரும் உங்கள் தாகம், நேரிலே பார்த்தால் என்ன லாபம். அற்புதம் ஏதும் இல்லை, அதிசய பெண்மை இல்லை. ஹலோ ஹலோ மை டியர் ராங் நம்பர். கேட்பதில் தீரும் உங்கள் தாகம், நேரிலே பார்த்தால் என்ன லாபம். காவிரியின் மீனோ பூவிரியும் தேனோ, காவிரியின் மீனோ பூவிரியும் தேனோ, தேவமகள் தானோ தேடி வரலாமோ. Not yet. பூவை என்னை பார்த்தால் காதல் வரக்கூடும். Really? பூவை என்னை பார்த்தால் காதல் வரக்கூடும். பூஜை அறிந்தார்கள் ஆசை வரக்கூடும். I don't mind. கற்பனை ஓராயிரம், ஒரு முறை பார்த்தால் என்ன. ஹலோ ஹலோ மை டியர் ராங் நம்பர். கேட்கவே உந்தன் குரல் சொர்க்கம், நேரிலே பார்த்தால் என்ன வெட்கம். உன்னிடத்தில் காதல் உள்ளவர்கள் யாரோ, என்னவென்று சொல்வேன் உன்னை என்று யாரோ. வேலுள்ள முல்லை, வேலி எனக்கில்லை, வேலுள்ள முல்லை, வேலி எனக்கில்லை. பொறுமையுடன் இருங்கள். முதுமை வரும் வரையோ. ஹலோ ஹலோ மை டியர் ராங் நம்பர். கேட்கவே உந்தன் குரல் சொர்க்கம், நேரிலே பார்த்தால் என்ன வெட்கம். கற்பனை ஓராயிரம், ஒரு முறை பார்த்தால் என்ன. ஹலோ ஹலோ வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுருக்கிறது சாரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோவில் நான் உங்கள் ஆர்ஜே ஹாஸ்னி. இந்த வாரம் எம்எஸ்வி மற்றும் கண்ணதாசன் அவர்களுடைய காம்பினேஷன் நம்ம இந்த பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கீங்க. பொதுவாக ஒரு கவிஞரை வந்துட்டு பாராட்டணும், அவரை வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு கட்டமாக இருக்கும் ஒரு கவிஞனுக்கும். ஏன்னா இவர் பொறுத்த வரைக்கும், கண்ணதாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும், எந்த நேரத்தில் எப்படி உட்காந்து எந்த மாதிரியான பாடல்களுக்கு சுச்சுவேஷன் கொடுத்து அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாடலை கொடுக்கக்கூடிய, ரொம்பவும் ஒரு கடவுளாக பிளெஸ் பண்ணக்கூடிய
ஒரு கவிஞர் அப்படின்னே சொல்லலாம். அதே சமயத்தில் வந்து அவருக்கு அதாவது காமிக்கலான நிறைய விஷயங்கள் அவர் நடிக்கவும் செஞ்சுருக்காரு. ஸோ நாகேஷ் அவர்களுடைய காம்பினேஷனில் வந்து கண்ணதாசன் அவர்கள் ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறாரு. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு நிறைய கருத்துக்களை வந்து ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சட்டிலாகவும் வந்துட்டு ஒரு காமெடி சென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாகவும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற நிலைமையில் பாடகர்கள் நிறைய பேர் வந்து வாணி ஜெயராம் அவர்கள், கண்ணதாசன் அவர்களுடைய பாடல்கள் என்றைக்குமே மறக்க முடியாதது. கலைஞர்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு நல்ல உள்ளம் அவசியம். அதே மாதிரி வந்து கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய பாடல்கள் வந்து எல்லாமே கடவுள் அருள் பெற்று நமக்கு கிடைச்ச மாதிரி, அதை எப்படி இருந்தாலும் நம்ம எந்த காலத்துலேயும் கேட்டு நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் லைஃப்பில் அப்படின்றத வந்து வாணி ஜெயராம் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வாணி ஜெயராம் அவர்களுடைய குரலில் வந்த பாடல்கள், அதுவும் முக்கியமாக கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் வந்த பாடல்கள், ரொம்ப ஃபேமஸான பாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, நினைவாலை சிலை செய்து உனக்காக வைத்தேன், திருக்கோவிலை ஓடிவா, கேள்வி நாயகனே இந்த கேள்விக்கு பதில் ஏதையா போன்ற கண்ணதாசன் என்னுடைய வரிகளில் வாணி ஜெயராம் அம்மா பாடிய நிறைய பாடல்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. இது எல்லாமே ரொம்ப வந்து உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு பாடல்கள். அவர் எழுதிய எல்லா பாடல்களுமே அப்படி தான். அதில் இன்னும் மேலும் ரொம்ப அழகாக்கிறதுக்கு இந்த மாதிரி வாய்ஸ் கொண்ட பியூட்டிஃபுல்லான சிங்கர்ஸ் பாடும் போதும், எம்எஸ்வி அவர்கள் இசையமைக்கும் போதும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அமைஞ்சது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் எம்எஸ்வி அவர்களுடைய இசையில் எம்எஸ்வி அவர்கள் பாடிய சம்போ சிவ சம்போ நினைத்தாலே இனிக்கும் இந்த படத்திலிருந்து தொடர்ந்து கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் எம்எஸ்வி இசையில் டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய யாரை நம்பி இந்த பாடலை கேட்க போறீங்க எங்க ஊர் ராஜா திரைப்படத்திலிருந்தும். மேலும் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் எம்எஸ்வி அவர்களுடைய இசையில் எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் பாடிய சிவந்த மண் படத்திலிருந்து பட்டத்து ராணி பாடல் கேட்க போறீங்க. ஒன்லி ஆன் சாரிகமா வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோ. இந்த வார ஸ்பெஷல் எம்எஸ்வி மற்றும் கண்ணதாசன். யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. குளத்திலே தண்ணியில்லே, கொக்குமில்லே மீனுமில்லே, குளத்திலே தண்ணியில்லே, கொக்குமில்லே மீனுமில்லே, பெட்டியிலே பணமில்லே, பெத்த புள்ளே சொந்தமில்லே. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு. தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு. பெத்தவன் மனமே பித்தம்மா, பிள்ளை மனமே கல்லம்மா. பானையிலே சோறிருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக. நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக. நினைத்தால் முடிப்பேன் சரியாக, நீ யார் நான் யார் போடா போ. ஆடியிலே காத்தடிச்சா ஐப்பசியில் மழை வரும், தேடி வரும் காலம் வந்தா செல்வமெல்லாம் ஓடி வரும். யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க, என் காலம் வெல்லும்.
பார்வை வெற்றிக்கு தான் என எண்ண வேண்டும். பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தான் என எண்ண வேண்டும். நில்லுங்கள், நிமிர்ந்து நில்லுங்கள், சொல்லுங்கள், துணிந்து சொல்லுங்கள். நில்லுங்கள், நிமிர்ந்து நில்லுங்கள், சொல்லுங்கள், துணிந்து சொல்லுங்கள். பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தான் என எண்ண வேண்டும். துடித்து எழுந்ததே, கொதித்து சிவந்ததே, கதை முடிக்க நினைத்ததே. நில்லுங்கள், நிமிர்ந்து நில்லுங்கள், சொல்லுங்கள், துணிந்து சொல்லுங்கள். பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தான் என எண்ண வேண்டும். முத்தம் சிந்தும் முத்து, முல்லை வண்ணச்சிட்டு, மேடை கண்டு ஆடும் பெண்ணை ராஜா மொட்டு. வேட்டையாடும் மானுக்கென்ன வெட்கம் இந்த பக்கம், வெள்ளிப்பூவின் நெஞ்சில் மட்டும் திட்டம் உண்டு திட்டம். துடித்து எழுந்ததே, கொதித்து சிவந்ததே, கதை முடிக்க நினைத்ததே. நில்லுங்கள், நிமிர்ந்து நில்லுங்கள், சொல்லுங்கள், துணிந்து சொல்லுங்கள்.
த ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோல இந்த வாரம் எம்எஸ்வி மற்றும் கண்ணதாசன் அவர்களுடைய காம்பினேஷன்ல வந்த பாடல்கள். எம்எஸ்வி அவர்களுடைய நிறைய பாடல்களில் கண்ணதாசன் அவர்களுடைய எழுத்துக்களில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் எக்கச்சக்க பாடல்கள் வந்திருக்கு. முக்கியமாக பேத்தோஸான பாடல்கள் இது எல்லாமே வந்து ஒரு அர்த்தம் கொடுக்கக்கூடிய நிறையா பாடல்கள் லவ் வேர்ஷனில் இருந்துச்சுனாலும் பேத்தோஸான நிறையா பாடல்கள் கேட்கும்பொழுது தான் இன்னும் ரொம்ப நம்மளுக்கு லைஃப்பில் ஒரு பிடிப்பு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி வந்து கண்ணதாசன் அவர்கள் பாடல்கள் மட்டும் இல்லாமல் நிறைய நாவல்ஸ் எழுதியிருக்காரு. அதில் எண்ணி சொல்லணும்னா அர்த்தமுள்ள இந்து மதம் இந்த புக்கை யார் படித்தாங்க அப்படின்னாலும் வந்து டெஃபினட்டாக லைஃப்பில் வந்து காட் எக்ஸிஸ்ட் அப்படின்றத சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து இந்த புக்கை எழுதும் ஒரு எத்திஸ்டாக இருந்து தான் வந்து இந்த புக்கை எழுதியிருக்கார். அதாவது கடவுள் வந்து கிடையாது, எல்லாமே நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தான், அந்த மாதிரியான விஷயங்களை மனசில் கொண்டு அதை எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் கடைசியில் இந்த புக்கை எழுதி முடிக்கும் போது கடவுள் உண்மையாகவே இருக்கார் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ப ஆரம்பித்தார் கண்ணதாசன் அவர்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய நாவல்ஸும் எழுதியிருக்காரு. அதே மாதிரி அவர் ஒருத்தருக்கு தான் கிங் ஆஃப் பாய்ட்ஸ், கவி அரசர் கண்ணதாசன் அப்படின்ற இந்த பட்டமும் வந்து கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தமிழ் ஃபிலிம்ஸுக்கு வந்து அவர் பாடல் எழுதியிருக்காரு. 54வது வயதில் அவர் வந்து இறந்துட்டார். இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 30 வருஷத்தில் வந்து 1000 படங்களுக்கு மோர் தேன் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சாங்ஸுக்கு மேலே எழுதியிருக்காரு அப்படின்ற பெருமை வந்துட்டு சேரும். ஸோ இது மாதிரி இல்லாமல் வாலி சார் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடான ஒரு சான்ஸே கிடைக்காம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து சான்ஸே கிடைக்காம இருந்தபோது அவர் என்ன டிசைட் பண்ணிட்டார்னா, சரி இதோட வந்துட்டு மூட்டை கட்டிட்டு நம்மளோட சொந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போது தான் வந்து கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் வரிகளில் எனக்கும் ரொம்ப பிடிச்ச வரியை தான் அது. கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் வரிகளில் அந்த நேரத்தில் ஒரு பாடல் வந்திருக்கு. ஸோ அந்த பாட்டை கேட்டதுக்கப்புறம் தான் சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல, வாங்க நம்ம இந்த தடவை வந்து டெஃபினட்டாக போய் சென்னையில் போயிட்டு எப்படியாவது வந்து சாதிச்சே ஆகணும் அப்படின்னு அந்த ஒரு வெறியோடு வந்து கிளம்பினாராம் வாலி அவர்கள். அந்த வரி என்னன்னு கேட்டிங்கன்னா, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. இது எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு வரி தான். எந்த நேரமும் வந்து ரொம்ப சாரோவாக நம்ம ஃபீல் பண்ணும்போது இந்த ஒரு வரி டெஃபினெட்லி எல்லாருக்கும் வந்துடுச்சா, இதெல்லாம் விட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, நம்மளுக்கு என்ன அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடியது கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள் தான். ஸோ இதோட நம்ம நிகழ்ச்சி முடியுது. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல்களாக நிறைய அழகான பாடல்கள் லைனப் ஆயிருக்கு. அதில் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் எம்எஸ்வி அவர்களுடைய இசையில் எஸ்பிபி மற்றும் பி சுஷீலா அவர்கள் பாடிய இயற்கை எனும் இந்த பாடல் கேட்க போறீங்க சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து பி சுஷீலா TM சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய அன்பு நடமாடும் இந்த பாடலுடைய டூயட் வெர்ஷன் கேட்க போறீங்க அவன்தான் மனிதன் இந்த திரைப்படத்திலிருந்தும். தென் இறுதியாக KJ யேசுதாஸ் வாணி ஜெயராம் அவர்கள் பாடிய கங்கை யமுனை இந்த பாடல் கேட்க போறீங்க இமயம் திரைப்படத்திலிருந்து. மேலும் அடுத்த வாரம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காம்பினேஷனோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then மறக்காம சரிகமா தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா நம்மளுடைய நிகழ்ச்சியை பத்தின கமெண்ட்ஸை நீங்க உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம். ஸோ தொடர்ந்து கேளுங்க. இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோ. நான் உங்க RJ ஹாஸ்னி. இளைய கண்ணி ஏங்குகிறாள் துணையை எண்ணி. இயற்கை என்னும் இளைய கண்ணி ஏங்குகிறாள் துணையை எண்ணி. பொன்னிறத்து மெல்லிடையில் பூவாட பொட்டு வைத்த வண்ணமுகம் நீராட. பொன்னிறத்து மெல்லிடையில் பூவாட பொட்டு வைத்த வண்ணமுகம் நீராட.
என்னை போராடுதோ, எதனை நினைத்து இளநீராடுதோ, கன்னி உன்னை கண்டதாலோ, தன்னை எண்ணிக்கொண்டதாலோ. இலைகள் மரத்துக்கென்ன மேலாடையோ, இடையை மறைத்து கட்டும் நூலாடையோ, கட்டிக்கொண்ட கள்வன் யாரோ, கள்வனுக்கும் என்ன பேரோ. இயற்கை என்னும் இளைய கண்ணி ஏங்குகிறாள் துணையை எண்ணி. சாரேகாமா வீக்கெண்ட் கிளாசிக்கில் பொக்கிஷமாக அமைந்த பாடல்கள் அமைத்துக் கொடுத்த MSV மற்றும் எழுதிய கண்ணதாசன். அன்பு நடமாடும் கலைக்கூடமே, ஆசை மழை மேகமே, கண்ணில் விளையாடும் எழில் வள்ளமே, கன்னித் தமிழ் மன்றமே. அன்பு நடமாடும் கலைக்கூடமே, ஆசை மழை மேகமே, கண்ணில் விளையாடும் எழில் வள்ளமே, கன்னித் தமிழ் மன்றமே. மாதவி கொடி பூவின் இதழோரமே, மயக்கும் மதுச்சாரமே. மாதவி கொடி பூவின் இதழோரமே, மயக்கும் மதுச்சாரமே. மஞ்சள் வெயில் போலும் மலர் வண்ண முகமே, மன்னர் குல தங்கமே. பச்சை மலை தோட்டம் மணியாரமே, பாடும் புதுராகமே. அன்பு நடமாடும் கலைக்கூடமே, ஆசை மழை மேகமே. கண்ணில் விளையாடும் எழில் வள்ளமே, கன்னித் தமிழ் மன்றமே. வெள்ளலைக் கடலாடும் பொன்னோடமே, விளக்கின் ஒளி வெள்ளமே. வெள்ளலைக் கடலாடும் பொன்னோடமே, விளக்கின் ஒளி வெள்ளமே. செல்லும் இடந்தோறும் புகழ் சேர்மண்டலமே, தென்னர் குல மன்னனே. இன்று கவி பாடும் என் செல்வமே, என்றும் என் தெய்வமே.
தங்கமே அன்று கவிதேந்தன் சொல் வண்ணமே யாவும் உறவாகுமே அன்று நடமாடும் கலை கூடமே ஆசை மழை மேகமே கண்ணில் விளையாடும் எழில் வள்ளமே கன்னி தமிழ் மன்றமே கங்கை யமுனை இங்குதான் சங்கமம் ராகம் தாளம் மோகனம் மங்களம் கங்கை யமுனை இங்குதான் சங்கமம் ராகம் தாளம் மோகனம் மங்களம் அங்கையற்கண் மங்கள நாயகி பூ போல் மெல்ல சிரித்தார் அங்கையற்கண் மங்கள நாயகி பூ போல் மெல்ல சிரித்தார் மங்கையர்கள் நாடகம் நாடமே என்று சொல்லிச் சிரித்தார் மங்கையர்கள் நாடகம் நாடமே என்று சொல்லிச் சிரித்தார் கங்கை யமுனை இங்குதான் சங்கமம் ராகம் தாளம் மோகனம் மங்களம் ஊர்கோல மேகங்கள் தாலாட்டு பாடாமல் பின்னாலே நெளிகின்ற கோலம் என்ன ஊர்கோல மேகங்கள் தாலாட்டு பாடாமல் பின்னாலே நெளிகின்ற கோலம் என்ன கார்காலம் மாறாமல் கல்யாணம் ஆகாமல் தாழாத நிலை கண்டும் கேள்வி என்ன கார்காலம் மாறாமல் கல்யாணம் ஆகாமல் தாழாத நிலை கண்டும் கேள்வி என்ன கங்கை யமுனை இங்குதான் சங்கமம் ராகம் தாளம் மோகனம் மங்களம் சிந்தூரமை வண்ணம் சிந்தாமல் சிதறாமல் சந்தோஷம் கொண்டாடும் கைகள் இங்கே செந்தூரமை வண்ணம் சிந்தாமல் சிதறாமல் சந்தோஷம் கொண்டாடும் கைகள் இங்கே செவ்வாயில் தேனுண்டு சிருங்காரம் தாழாமல் தள்ளாடும் பொன் வண்டு கண்கள் இங்கே செவ்வாயில் தேனுண்டு சிருங்காரம் தாழாமல் தள்ளாடும் பொன் வண்டு கண்கள் இங்கே கங்கை யமுனை
மங்களம் அங்கையக்கன் மங்கள நாயகி பூ போல் மெல்ல சிரித்தாள்